ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். கேரள திரையுலகில் தற்போது மிகப்பெரிய அளவில் பாலியல் புகார்கள் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. இந்த சூழல்ல ஜி மலையாளம் நியூஸ்ல இருந்து நம்மளோட டிட்டோ இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மலையாள நடிகர் சங்கத்திலிருந்து தன்னுடைய பதவியை மோகன்லால் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 16 பேர் இது வரைக்கும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. என்னதான் சார் நடக்குது கேரள திரையுலகில்? ஒரு சில திவசங்களாக இங்க நிறைய புகார்கள். இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இங்க வந்திருக்கு. இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளியே வந்ததுக்கு பின்னாலே அதுக்கப்புறம் சில ஆக்ட்ரஸஸ் பப்ளிக்கா ஊடகங்கள்ல வந்துட்டு அவர் பாலியல் புகார்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படி சொல்லி நிறைய பைட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கு. ஆனா அந்த மாதிரி பைட்ஸ் வரும்போது அந்த பைட்ஸ்ல எல்லாமே அந்த அலிகேஷன்ஸ் நிறைய மலையாளம் ஆக்டர்ஸ் நேம் சொல்லிட்டே இருக்கு இந்த ஆக்ட்ரஸஸ் எல்லாம். ஸோ கேரளாவில் இந்த தமிழ்ல நடிகர் சங்கம் அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. அந்த மாதிரி கேரளாவில் அம்மா என்று சொல்லுவேன், அசோசியேஷன் ஆஃப் மலையாளம் மூவி ஆர்டிஸ்ட், அதுதான் இந்த கேரளாவோட நடிகர் சங்கம். அந்த அமைப்பு தான் இங்க கேரளாவில் பிலிம்ஸ் எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாமே அந்த அமைப்பு தான் இருக்கு. அதனாலதான் அந்த இந்த புகார்கள் வந்த போது ஆக்ட்ரஸஸ் எல்லாமே இந்த அம்மாவோட ஒபிஷியல்ஸ் மேலே நிறைய புகார்கள் சொல்லிட்டார். இந்த அம்மாவுடைய பொதுச் செயலாளர் சிதிக் மேலே ஒரு புகார் வந்தாச்சு. அதனால அவர் ஒரு 2 days முன்னாடி ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 2-3 ஆக்ட்ரஸஸ் நிறைய பேர்கிட்ட புகார்கள் சொல்லிட்டே இருந்தாரு. அதனால இந்த அம்மாவோட ஒபிஷியல் கம்யூனிட்டி இருக்குன்னா ஒரு 2-3 பேருடைய நேம்ஸ் இது வந்துட்டார். அதனாலே மோகன்லால் ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆன்லைன் மீட்டிங், மோகன்லால் தான் இந்த அம்மாவோட பிரசிடென்ட். அதுக்கப்புறம் ஒரு 16 மெம்பர் ஒரு கமிட்டி, ஒரு ஹை பவர் கமிட்டி இருக்கு இந்த அம்மாவுக்கு. அதுக்கப்புறம் இந்த கமிட்டியில் கூட இருக்குன்னா சிலர் மேல இந்த புகார்கள் எல்லாம் வந்துட்டாரு. அதனால மோகன்லால் அந்த ஒரு ஆன்லைன் மீட்டிங், ஒரு இந்த ஜெனரல் போர்டியோட ஒரு ஆன்லைன் மீட்டிங் கூடிட்டார். அதுக்கப்புறம் அவர் இந்த அமைப்பில் இருக்குன்னா பலருடைய மேல் புகார்கள் வந்துட்டே இருக்கு. ஸோ we are just finishing, I mean we are just resigning this whole people அப்படி சொல்லிட்டு அவர் இந்த எல்லாருமே ராஜினாமா பண்ணிட்டார். அதுதான் இப்போ நடந்துருக்கு. சார், 2017 ஒரு பிரபல நடிகைக்கு ஒரு மோசமான ஒரு பாலியல் புகார் ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. இந்த ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட்ல வேற என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு சார்? ஆமா, அந்த 2017 தான் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தாச்சு. அது கொச்சியில ஒரு பிரபலமான நடிகருக்கு மேல ஒரு பாலியல் புகார். அந்த டைம்ல நிறைய சினிமா ஆக்டர்ஸ் எல்லாமே இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரைக் ப்ரொட்டஸ்ட் எல்லாமே பண்ணியிருக்கு. ஸ்பெஷலி உமன், ஐ மீன் ஆக்ட்ரஸஸ் எல்லாமே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனா அந்த கேஸ் வரும்போது அதுல ஆப்போசிட்டா வந்தது ஒரு நடிகர் தான். அதனாலே ஒரு குரூப் ஆஃப் உமன் ஆக்ட்ரஸஸ் இந்த அம்மா அமைப்பில் ரிசைன் பண்ணிட்டு ஒரு அனதர் ஒரு அமைப்பு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு. WCCன்னு சொல்லுவேன், உமன் இன் சினிமா கலெக்டிவ். அப்படி ஒரு அமைப்பு அவர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா அவர் கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் இடம் சென்று இப்படி ஒரு ஆவேசம் முன்னோட்டு வச்சு ஒரு ரிக்வஸ்ட் அவர் பண்ணிட்டார். இந்த சினிமாவில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, உமன்ஸ் ஆர் ஃபேசிங் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இதனால நீங்க எல்லாரும் கவர்மெண்ட் மீது, அரசு அமைப்பு ஒரு கமிட்டி வேணும். அந்த கமிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் எடுக்கணும்னு சொல்லிட்டார். அதனால தான் இந்த ஹேமா கமிட்டி
ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஹேமா இவர் ஒரு முன்னாள் நீதிபதி இந்த ஹேமா. இந்த கமிட்டியிலுமே கமிட்டியில 3 மெம்பர்ஸ் இருக்கு. ஹேமா, அதுக்கப்புறம் சாரதா, அவர் ஒரு பிரபலமான நடிகை. அதுக்கப்புறம் கேபி வல்சலா குமாரி, அவர் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த 3 லேடிஸ் இருக்கு. ஹேமா தான் இந்த கமிட்டியோட ஹெட். ஆனா அவர் வந்து நிறைய ஆவணங்கள் ஆக்ட்ரஸஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் கேரளா அரசுக்கு ஒரு 2019 டிசம்பர்ல அவர் சப்மிட் பண்ணியாச்சு. ஆனா சில கான்ஃபிடென்ஷியல் திங்ஸ் இருக்கு, பர்சனல் திங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அரசு இது வெளியில் விடவே அப்படியே அவரை வச்சுட்டார். இந்த 4 இயர்ஸுக்கு அப்புறம் இந்த தகவல் அறியும் சட்டம், அந்த சட்டத்தின் கீழ் தான் சில ஆக்டிவிஸ்ட் எல்லாமே இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் நமக்கு பார்க்கணும், அதனால அது ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய புகார்கள், நிறைய மனுக்கள் எல்லாமே தாக்கல் செய்திருக்கு. ஸோ இதனாலே வந்து அதுக்கப்புறம் இந்த தகவல் அறியும் சட்டத்தின் கீழே இந்த தகவல் அறியும் உரிமை அணையில் தலைமையின் கீழ் தான் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் தொடர்ந்து வந்திருக்கு. ஸோ இது மேல நிறைய சொல்லி இருக்கு. ஒரு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். உமன்ஸ் ஒர்க் பண்ணத டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் இருக்கு. உமன்ஸ் டாக்டர்ஸா இருக்கலாம், இன்ஜினியர்ஸா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், எவரி ஃபீல்ட்ல உமன்ஸ் இருக்கலாம். ஆனா இந்த ஒரு ஃபீல்டுமே அவர் பாலியல் தொந்தரவு நேரிடேண்டி வருന്നില്ല. பிகாஸ் எல்லா ஃபீல்டிலுமே அவரோட കഴിവ് அதுதான் முக்கியம். കഴിവ് இருந்தா எல்லாருக்குமே எந்த ஃபீல்டிலுமே முன்னேறாம். ஆனா சினிமையில் കഴിവ് மட்டும் போறா. அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட், தே ஹேட் தி ஹேமா கமிட்டி ஹேட் யூஸ் தட் வேர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, ஆனா இந்த மாதிரி சினிமாவில் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஆடிஷன் டைம்ல இந்த ஃபோமும் மேலே அப்படி ஒரு காலம் இருக்கு. ஆர் யூ ரெடி ஃபார் சம் அட்ஜஸ்ட்மெண்ட், அதை டிக் பண்ணலாமா, தென் நோ ப்ராப்ளம், யூ வில் கெட் சான்சஸ் அண்ட் ஆல். பட் அந்த அட்ஜஸ்டுக்கு முடியாதவருக்கு தான் நிறைய சிக்கல்கள் நேர்கிட்டே இருக்கு. அவர் மேலே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல, அவருக்கு கழிவு இருக்கலாம், ஆனா வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கும் அப்புறம் இனி இதெல்லாம் மீதி சினிமையில் வந்துட்டா வச்சிருக்கு. ஆனா அப்போழும் நிறைய பிரச்சனைகள் தான். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ஷூட்டிங் லொகேஷன்ல உமன்ஸுக்கு வெரி வெரி வளர கம்மி தான். அவர் அந்த மாதிரி புத்திமுட்டுகள் அங்க நேரிடுது. தென் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ரூம்ஸ் ஒண்ணுமே கிடைக்கல. ஸோ இந்த நிறைய பிரச்சனைகள் நேரிடுது. தென் ரெம்யூனரேஷன், ஆக்டர்ஸ் ரெம்யூனரேஷன்லும் பயங்கரமான வித்தியாசம் இருக்கு. மேல் ஆக்டர்ஸுக்கு கிடைக்குதா ரெம்யூனரேஷன், ஃபீமேல் ஆக்டர்ஸுக்கு இங்க கிடைக்காது. அந்த பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு பவர் குரூப் இருக்கு, பவர் குரூப். அவர்தான் இந்த ஹோல் பிலிம் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த பவர் குரூப்புக்கு கீழே தான் எல்லாமே ஒர்க் பண்ணுது. இந்த பவர் குரூப்புக்கு எதிராக நீங்க ஏதாவது சொன்னால் யூ வில் பி த்ரோன் அவுட். இன்னைக்கு சினிமா திரையுலகத்திலிருந்து வெளியே போகும். அதுதான் ஒரு பிரச்சனை. தென் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், தென் சில கேஸுகள் எல்லாமே போஸ்கோ மாதிரியே இருக்குன்னு இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஆக்ட்ரஸஸ் ஒரு நடிகை, சின்ன பொண்கள் எல்லாமே பிலிமுக்கு வரும்போது அவரே கூட இந்த மாதிரி செக்ஷுவலி அபியூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லி இருக்கு. இது இந்த ரிப்போர்ட் அவர் ஒரு 2 இயர்ஸ் எடுத்துதான் பினிஷ் பண்ணியது. அந்த ரிப்போர்ட்டுக்கு நிறைய ஆவணங்கள் இருக்கு, சும்மா சொல்லாது. நிறைய ஆவணங்கள், ஆடியோ டாக்குமெண்ட்ஸ், வீடியோ டாக்குமெண்ட்ஸ், சேட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆவணங்கள் இருக்கு. அந்த ரிப்போர்ட் மேல இதெல்லாமே டீட்டெயில்ஸா சொல்லி இருக்கு. ஆனா இந்த ரிப்போர்ட் மேல ஆக்டர்ஸோட பேரு சொல்லலை. ஆக்டர்ஸோட பேரு அரசுக்கு தான் இப்போ அறியும். இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளியிடும் போது, இந்த தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் வெளியே வரும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் வச்சிருக்கு. டோன்ட் பப்ளிஷ் த நேம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், விக்டிம்ஸ் அண்ட்
whoever is in the opposite side, please don't publish that because அது மேலே இனி ஏதாவது பிரச்சனை வந்திருக்குன்னு விசாரிச்சுட்டு அதை பப்ளிஷ் பண்ணவே இல்லையே. ஸோ இதுதான் அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருக்கு. இந்த ஷூட்டிங் லொக்கேஷன்ல வித்தியாசமான பிரச்சனைகள், ஜூனியர் பெண்கள், ஜூனியர் ஆர்டிஸ்டா நிறைய பெண்கள் மலையாளம் திரையுலகில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அவருக்கு போதுமான அளவில் டாய்லெட்ஸ் இல்லை. ஒன்லி இப்போ ஹீரோயின்ஸ் அண்ட் ஆல் they are getting caravans. இந்த ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒன்றும் கேரவான் கூட கிடைக்கல, டொய்லெட்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாமே டீடைல்ஸா ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு. அந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல இது மட்டுமல்ல, இதை கூடாது வாட் ஆர் த சொல்யூஷன்ஸ், அப்படி ஒரு ஃபைண்டிங்ஸ் என்ன மாற்றங்கள் இந்த பிற உலகத்துக்கு வேணும், அதுவும் தெளிவா இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கு. பிரச்சனைக்காரா இருந்த ஆளுகளோட பேர் மட்டுமல்ல, நல்லா பிஹேவ் பண்ணுவர் கூட இந்த சினிமையில் இருக்கு, அவரோட பேர் கூட ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கு. ஆனா யாருடைய பேரு வெளியே வெளியிலே. ஆனா இப்போ நிறைய பேர் வெளியில் வந்துட்டு இருக்கு. அது ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டோட எஃபெக்டில் நிறைய பெண்கள் ஊடகங்கள் மூலமாக சொல்லிட்டு இருக்கு. இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வரும்போது எனக்கு ஒரு காரியம் சொல்லணும். 3 years முன்னாடி அல்ல 5 years முன்னாடி நானும் இந்த மாதிரி ஒரு பாலியல் சிக்கல் எனக்கு நேரிட்டாச்சு என்று சொல்லி நிறைய பேர் வந்துட்டே இருக்கு. அதுதான் பிரச்சனை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் ரஞ்சித், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் ரியாஸ் கான், இந்த மாதிரி நிறைய பேருடைய பெயர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டில் வந்து அடிபடுது. யாரெல்லாம் இதில் வந்து ஈடுபட்டதா வந்து இது வரைக்கும் பெயர்லாம் வந்திருக்கு, அவங்க தரப்புல இது வரைக்கும் ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்களா சார்? ஆமா ஆமா, இப்போ நோக்கும்போது இயக்குனர் ரஞ்சித் வந்து he is a follower of CPM. இங்க முதலமைச்சராக இருக்கிறது பினராயி விஜயன், அவருடைய கவர்மெண்ட் தான். அவருடைய கவர்மெண்ட் கீழே கேரளா சலச்சித்ரா அகாடமி அப்படி ஒரு ஆட்டோனாமஸ் ஒரு போர்டு இருக்கு. ஃபிலிம் டெவலப்மெண்ட்டுக்காக கவர்மெண்டோட ஒரு போர்டு தான் அது. ஒரு கவர்மெண்ட் ஆட்டோனாமஸ் போர்டு. அந்த ஆட்டோனாமஸ் போர்டு சேர்மன் தான் இந்த இயக்குனர் ரஞ்சித். இட் இஸ் அ பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட், ஆல்வேஸ் இட் இஸ் அ பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட். ஸோ இவர் மேல இந்த புகார் வந்தப்போ, இவர் மேல புகார் இந்த பிரச்சனைன்னு சொல்லியது ஒரு வெஸ்ட் பெங்கால் ஆக்ட்ரஸ். அவரும் இந்த மலையாளம் ஊடகங்களோட இந்த இயக்குனர் ரஞ்சித் இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கு, செக்ஷுவலி அபியூஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியாச்சுன்னு சொல்லியிருக்கு. ஸோ ரஞ்சித் இந்த ஆக்டர் டைரக்டர் ரஞ்சித் சொல்லியாரு, நோ அப்படி ஒண்ணுமே நடக்கலை. என்னோட ஒரு மூவி பாலியல் மாணிக்கம், அது ஒரு 14 years முன்னாடி வந்த ஒரு மூவி. அந்த மூவியில் ஒரு கேரக்டருக்காக நான் இவரை கால் பண்ணிட்டு இருக்கு. ஆனா அவருடைய அப்பியரன்ஸ் அவ்வளவு கரெக்டா ஆகலே, அதனாலதான் அவரை நான் திருப்பி அயச்சது. ஆனா இவர் பறையுന്ന மாதிரி மட்டும் ஒன்றும் இல்லான்னு சொல்லி இருக்கு. பட் இந்த லேடி அதன் மேல் அந்த மொழியின் மேல உரைச்சு நிற்குது. அதனால அவர் நேற்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு சிட்டி போலீஸ் கமிஷனருக்கு. அதுவும் அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணிட்டு கொச்சி சிட்டி போலீஸ் கமிஷனர் ரஞ்சித்துடைய பேர்ல ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ரஞ்சித் ராஜினாமா பண்ணிட்டார். கேரளா சலச்சித்ரா அகாடமி சேர்மன் போஸ்ட் அவர் ராஜினாமா பண்ணிட்டார். நெக்ஸ்ட் வந்து இந்த இதுக்கு முன்னாடி சொல்லி அம்மாவோட பொது செயலாளர் சிபிகே, அவர் கூடி ராஜினாமா பண்ணியிருக்க ஒரு பெண்ணு. ஒரு 10 yearsக்கு முன்னாடி அவரும் இந்த மாதிரி அந்த டைம்ல அவர் +2 ஜஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா சொல்லி இந்த ஆளுகளை எல்லாம் சொல்லி வச்சிருக்கு. அப்போதான் இந்த மாதிரி சிதிக்கு வந்து அம்மாவோட பொதுச் செயலாளர், அவர் இந்த பாலியல் ரீதியாக பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கு இன்னொரு கோரிக்கை, ஐ மீன் இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கூட ஊடகங்களுக்கு முன்னாடி கொடுத்திருக்கு. அதனாலதான் சிதிக் கூட இந்த அம்மாவுடைய பொதுச் செயலாளர் பொசிஷன்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டார். இனி மற்ற ஆள் வந்து முகேஷ் ஒரு பிரபலமான நடிகர். அவர் கூடி இந்த சிபிஎம் ஒரு எம்எல்ஏ கூடி தான் இருக்கு. அவர் ஒரு எம்எல்ஏ தான், கேரளா எம்எல்ஏ தான். ஸோ அவர் வந்து எல்டிஎஃப், ஐ மீன் சிபிஎம் ஆள் தான். அவர் மேலேயும் புகார் இருக்கு. நிறைய பேர்
முகேஷ் இந்த மாதிரி தப்பான போனில் எல்லாம் வச்சு தப்பான பேசிட்டா, ரூமில் வந்து கதகள் நைட்ல கதகள் வந்து தட்டும், அப்படி நிறைய புகார் முகேஷ் மேலே கூட இருக்குன்னா, முகேஷ் மேலே கூட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிதிக் மேலே புகார் சொல்லி அந்த அந்த பொண்ணு தான் ஆக்டர் ரியாஸ் கான். ரியாஸ் கான் தமிழ் கூடி நிறைய தெரிஞ்ச ஆக்டர். அவர் மேலே ஒரு புகார் பண்ணிட்டார். அவரை கால் பண்ணிட்டு தப்பான பேசி, ஆனா அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது நம்பர் இந்த மாதிரி செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் ஏற்படுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது நம்பர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே புகார் பண்ணிட்டே இருக்கும்னு சொல்லி அந்த அந்த மாதிரி ஆக்டர் ரியாஸ் கான். நிறைய நிறைய பேர் இருக்கு. ஆனா ஜெயசூர்யா, தென் அம்மா ஐயோட பொதுச் செயலாளருக்கு கீழே அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில ஒர்க் பண்ணது பாபுராஜ், தென் மணியம்பிள்ள ராஜு. அவர் ஒரு ப்ரொடியூசர், ஒரு தயாரிப்பாளர், அதுக்கப்புறம் ஒரு நடிகர், அப்படி எல்லாமே பேர் கேட்ட ஆள் தான் இந்த மணியம்பிள்ள ராஜு. அவர் மேல இருக்கு. நடிகர் ஜெயசூர்யா மேல இந்த மாதிரி ஒரு புகார் இருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி புகார்களுமான ஒரு 4-5 லேடிஸ் இப்போ தான் வந்திருக்கு. ஆனா நிறைய பேர் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இப்படி புகார் ஒரு மாதிரி ஊடகங்கள் வந்துட்டே இருக்கு. இதனாலே கவர்மெண்ட் ஒரு ஐஜி தலைமையில ஒரு குழு, ஒரு ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைத்துள்ளது. ஆனா அந்த குழுவுடைய ஹெட் வந்து ஸ்பர்ஜன் குமார் ஐபிஎஸ். அந்த 7 மெம்பர் குழுவில் 4 பேர் பெண் போலீஸ் ஆபீசர். ஸோ இந்த இந்த சிறப்பு குழு இது மேல எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இப்போ ரிப்போர்ட் அவரோட ஃபர்ஸ்ட் சிட்டிங் இன்னைக்கு நடந்தாச்சு. ஸோ மெனி அலிகேஷன்ஸ் ஆர் கமிங். These people, these police officers, this special team will be going there and collecting the words and complaints, and they will move forward in such a way. சார், ஹேமா கமிட்டி குறித்து பல்வேறு விஷயங்களை எங்களோட பேசினதுக்கு நன்றி சார். Okay, thank you.